ப்ரோ ஹேர் கட் பண்றது முன்னாடி ஹேர் ஜெல் தடவிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணுங்க ப்ரோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹேர் ஜெல் தடவுறதா? என்ன ஹேர் ஜெல் தடவுனா முடி வெட்ட முடியாதா? ஒருவேளை இருக்குமோ இல்ல என்ன சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுமாடா? எனக்கு என்ன தெரியும்? முடி வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. சரி தெரியல, ட்ரை பண்ணி பாப்போம். நண்பர்களே, நானும் நீங்க சொன்ன டாஸ்க் முடியல சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு அங்க போயிட்டு வந்து பாருங்க ஹேர் ஜெல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ் கடையில் போட்டு ஜெல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்ளை பண்ணிட்டு போட்டு முடி வெட்டுவோம். தெரிஞ்சு முடி கொட்டுரும், ஆனால் ஏற்கனவே சொட்ட. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு அவசரம் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டு உடனே போய் வெட்ட போகிறதில்ல. ஸோ கொஞ்ச நேரம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வெட்ட போகிறோம். ஸோ அதோட வாசனை வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கடைக்கு போயாச்சு. ஆனால் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஸோ ஒரு முடி வெட்ட முடியாதா என்ன அவன் சொல்லி இப்போ எனக்கும் ஒரு மாதிரி ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன இருந்துச்சுன்னா எதுவுமே அவளுங்க ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு. கைஸ் போயிட்டு வந்து முடி வெட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்ல எதுவும் தெரியல. ஏன்னா நான் கூட என்ன ஒரு மாதிரி ஹார்டா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரிலாம் நார்மலா இருந்துச்சு. ஏன் அந்த டாஸ்க் சொன்னீங்கன்னு தெரியல. ஆமா. சோ ஒரு முடிவெட்டி முடிச்சாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்காது எனக்கு தெரியும். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ எப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா சொல்லி கமெண்ட் சொல்லிட்டு போங்க.